அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வாழை மரங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா குளத்தள்ளி இருக்குது. அது என்ன வாழை மரம் அப்படின்னு நிறைய வாழை மரங்கள் இருந்தாலும் கூட இந்த வாழை மரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, இது ஒரு குழி வாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய உயரத்தில் தான் இருக்கும். ஒரு 4 அடி அல்ல 5 அடி தான் வளரும். ஆனால் பார்த்தீங்கன்னா குளம் சூப்பராக தள்ளி இருக்குது. நான் உங்களுக்கு செடியை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதான் வாழை செடி அழகாக வந்திருக்கா. இல்லை பாருங்கள், ரொம்ப உயரமாக வந்து சூப்பராக குளத்தள்ளி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சுவை மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழை பழம் தான் இது. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு பச்சை நாடா பழம் அப்படின்னு ஒன்று சாப்பிட்ருப்பீங்க. அது இப்போ அதிகமாக விளைச்சல் இல்லை. ஆனால் அந்த பச்சை நாடா பழத்தை போல் ஒரு சுவை மிகுந்து ரொம்ப குறைவான சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு சுவை இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள்லாம் இதை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வாழைப்பழத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு இதை நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி வேறு இதில் இருக்காது. சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துப்பின்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி. வணக்கம்.